பெரிய வணக்கங்களோட வரவேற்கிறோம். முதலில் தனி அரசு உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறேன். கூட்டணி அமைப்பதில் விஜய்க்கு உள்ள வாய்ப்புகள் என்ன? இதன் பின்னணியில் இபிஎஸோட அந்த அறிக்கையாக இருக்கட்டும், செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணி தொடர்பாக தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களாக இருக்கட்டும், எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்க? இந்திய அளவில் என்டிஏ ஒரு தேசிய அளவில் ஒரு வலிமையாக தன்னுடைய கூட்டணியை வடமாநிலங்களில் அது பராமரிக்கிறது, தொடர்ந்து வெற்றி பெறுது. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஒரு இன்ட்ராக்ட் ஒரு நெருக்கமாக தொடர்ந்து இருக்காங்களா, பயணிக்கிறாங்களான்னா இல்லை. இந்தியா கூட்டணி தொடர்ந்து பயணிக்கிறாங்கன்னா இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் 2021 ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பாஜக, அதிமுக, எடப்பாடி, பாஜக இணைந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் 2024 உள்ளாட்சி மன்றத்திலேயே விலகிறாங்க. உறவு விலகுது. என்ன அவசரப்படாது, நீங்கள் எடப்பாடி மாதிரியே உணர்ச்சி வசப்படாது. தாவேக்காவை பற்றி கேட்டார். அவர் கேட்ட கேள்வியே தாவேக்கா இல்லை அந்த பின்னணியில தான் நம்ம அதை நகர்த்துறோம். செல்வ பெருந்தகையோட ஸ்டேட்மெண்ட், இபிஎஸோட ஸ்டேட்மெண்ட் பேசவே இல்லை. இல்லை அப்படியா? சரி, அதுதான் சீனியர். அதனால இப்போ நீங்கள் வந்து தாவேக்கா களத்தில் இல்லை. தாவேக்கா வந்து இப்போ தான் கட்சி துவங்கி அது ஒரு குழந்தை. இந்த பின்னணியில தான் நம்ம கூட்டணி அமைப்பதில் விஜய்க்குள்ள வாய்ப்புகள் என்ன அப்படின்னு அந்த புள்ளியில நம்ம இணைக்கிறோம். அவ்வளோதான். விஜய்க்குள்ள வாய்ப்பு தானே கேட்டீங்க? இல்லை, அதான் இந்த சூழ்நிலையில். ஏன்னா நம்ம என்டிஏ எப்படி இருக்கு, இந்தியா கூட்டணி எப்படி இருக்கு, இதுக்கு மத்தியில் தாவேக்கா குழந்தை என்ன செய்யுது, அதுதான் நம்ம அப்படிதான் அதை நம்ம வச்சிருக்கோம். அப்போ நீங்கள் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கு. இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற 100 ஆண்டுகள் ஒரு தத்துவ தளத்திலிருந்து இயங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், நாட்டின் முதல்வர், தளபதி அந்த பொறுப்பு இருந்து செய்கிறதுனால இங்கே அது உறுதியாக இருக்குது. அப்போ நீங்கள் இப்போ காங்கிரஸ் எல்லாம் வந்துடும்னு எடப்பாடி எவ்வளவோ வலை விரித்து பார்த்தார். பல பேர் தொடர்ந்து காங்கிரஸில் இருக்கிற முன்னணி நிர்வாகிகளையே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த கூட்டணி தொடர்ச்சி குறித்து சந்தேகத்தை, ஐயப்பத்தை நாளெல்லாம் எழுதுகிறாங்க. சில பேர் பொது வெளியில் பேசுகிறாங்க, வலை காட்சிகளெல்லாம் முன்னணி தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனாலும் தமிழ்நாட்டினுடைய அதிகாரபூர்வ தலைவர், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் உறுதியாக சொல்லிட்டாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி நாங்கள் உறுதியாக இருக்கோம். எங்களை பிரிப்பதற்கு பல பேர் சூழ்ச்சி செய்தாங்க, எடப்பாடி உட்பட பல பேர் எங்களை முயற்சி பண்ணி பார்த்தாங்க. பாஜக பின்னணியிலிருந்து இந்தியா கூட்டணியை எப்படியாவது வலுவிலக்கு செய்வதற்கு காங்கிரஸை பிரித்து தாவேக்கா, இப்போ நீங்கள் எங்கள் பொன்முடி சொன்னால் நம்ம ஆவலோடு எதிர்பார்க்குற அந்த தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் எப்படியாவது நம்ம ஒரு அதையும் ஒழுங்குபடுத்திடலாம், அது காங்கிரஸ் பக்கம் விஜய்க்கு காங்கிரஸ் ஆதரிக்கும்னாலாம் சொல்லி பார்த்தாங்க. அதுக்கு ராகுல் கரூர் சம்பவத்துக்கெல்லாம் ஆறுதல் சொன்னார்னாலாம் ஒரு செய்தி பரப்பி பார்த்தாங்க. ஆனால் தேசிய தலைமை ராகுலோ, நாடாளுமன்றத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவர், பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக இப்போ ரொம்ப பக்குவப்பட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சதி சூழ்ச்சிகளை எல்லாம், இந்தியா முழுக்க இருக்கிற சூழ்ச்சிகளை அறிந்த ராகுல் இவர்களுடைய சதி வலையில் சிக்கி தமிழக வெற்றி கழக விஜயிடம் அவ்வளோ பெரிய பாரம்பரியம் உள்ள ஒரு காங்கிரஸ் கட்சி அந்த வலையில் விழாது. அப்போ நீங்கள் ஒரு தத்துவ இயக்கமும் தத்துவ இயக்கங்களினுடைய கூட்ட இயக்கமாக இருக்கிற திமுக, இங்கே மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குது, தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறதுனால இந்த கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாதுன்னு நேற்று செல்வ பெருந்தகை துணை முதலமைச்சரை வச்சு உறுதிபட சொல்லிட்டார். அப்போ இந்த கூட்டணி தொடரும். இந்த பின்னணியில் சமீபத்தில் காங்கிரஸ், கிரீஷ் ஜோடங்கர் அல்லது வேறு முக்கியமான பிரமுகர்கள் தாவேகாவின் அரசியல் வியூகரான ஜான் ஆரோக்கியசாமியை சந்தித்து பேசினார், விஜயிடம் தொலைபேசியில் பேசினார்கள் அப்படின்ற நிறையா கருத்து பின்னணியில் தான் இதை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டு இருக்கிறதா அல்லது ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு வாதத்தை எப்படி நம்ம புரிஞ்சு. அதுதான் இப்போ நீங்கள் வந்து இந்த திரைமறைவில் ஒரு சிலர் எப்படியாவது திமுகனுடைய இந்த வெற்றியை 2026 தடுக்க வேண்டும் என்று சில பேர் சதி செய்கிறார். அந்த சதிக்கு தமிழக வெற்றி கழகத்தை பயன்படுத்துகிறார். இல்லை காங்கிரஸில் இருக்கிற ஒரு சிலர், இல்லை காங்கிரஸோட நம்பத்தகுந்த நபர்கள் தானே பேசுறது. அது அப்படி ஒரு, அதுதான் அந்த சதி. இப்படி ஒரு நம்பத்தகுந்தவர்கள் சதிதானோ, அதுதான் சதி. நம்பத்தகுந்தவர்கள் பேசுகிறார்கள் என்கிற செய்தியே பிழையானது, தவறானது. அப்படியே அந்த காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் இணைந்தாலும் கூட அது வெற்றி பெற முடியாதுங்கிறது வேற. ஏன்னா நீங்கள் காங்கிரஸ், பாஜக அது இப்போ பல தோல்விகளை சந்தித்து, காங்கிரஸ் பல நெருக்கடிகளை சந்தித்து, காங்கிரஸ் என்கின்ற ஒரு கட்சி இந்தியாவில் இருக்க வேண்டுமானாலே திமுக அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனநாயக சக்திகள், பொது உடைமை கட்சிகள் தான் காங்கிரஸை இப்போ பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அவ்வளவு நெருக்கடியை பாஜக தருது. காங்கிரஸை பாதுகாக்க வேண்டியது தமிழகத்தில் இருக்கிற நிலையில் இருக்கிறது. இந்தியாவிலேயே கேரளாவும் தமிழ்நாடு இல்லைன்னா காங்கிரஸே இல்லை. நீங்கள் வடநாட்டில் இருந்தெல்லாம் ரொம்ப கடுமையான நெருக்கடிக்கு இரையாகி டெல்லியில் குடியிருக்க வச்சிருக்கிறது ஒன்று தான் பாக்கி ராகுல் ஐயாவை.
பாக்கியெல்லாம் நீங்கள் தேர்தலில் போட்டி எடுக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கேரளாவுக்கு நோக்கி பிரியங்காவை ராகுல் எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஒரே புகலிடம் ஜனநாயகம் உலகத்திலேயே செழித்து வளர்ந்துருக்கிற ஒரே மண் நம்முடைய தமிழ்நாடு கேரளா. அப்போ இந்த இரண்டையும் தாக்கி எப்படியாவது காலி பண்ணுறதுக்கு தான் பாஜகவின் கருவியாக விஜயை, தமிழக வெற்றி கழகத்தை செயற்கையாக பாஜகவின் தயாரிப்பில் இந்த படத்தில் விஜய் நடிக்கிறார். அப்போ இதில் காங்கிரஸையும் பொருத்தி திமுகவிலிருந்து அந்த அணியிலிருந்து காங்கிரஸை வெளியேற்றி தொடர்ச்சியாக தனியரசு இந்த வாதத்தை முன்வைத்து கொண்டே இருக்கிறார். பாஜக தான் இயக்குகிறது, பாஜக தான் இதை அவரை வந்து களம் இறக்கி விட்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து இந்த கருத்தை முன்வைத்து வருவதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு என்ன பொருள்? பாஜகவை அவர் எதிர்க்கிறது இல்லை. பாஜகவை ஒருபோதும் ஒரு வார்த்தை கூட மோடியை, அமித்ஷா, பாஜக அதனுடைய கொள்கைகளை ஒரே ஒரு இடத்துல தன்னுடைய வார்த்தையை கூட பயன்படுத்தாத விஜய் பேர் தமிழக வெற்றி கழகம். ஆனால் தமிழ்நாட்டில் உயர்கை எதிரி அப்படின்னு பிரகடனப்படுத்திருக்காரு. கொள்கை என்ன ஏற்கலையா? அதெல்லாம் நீங்கள் கொள்ளையா? இல்லை, கொள்கைன்னு கொள்கைன்னு எழுதுறதுக்கே விஜய்க்கு தெரியாது, கொள்கையினுடைய பொருளும் தெரியாது. முஸ்தபா ரொம்ப கோபப்படக்கூடாது, நம்ம நீங்கள் பேசும்போது சொல்லுங்கள். அப்போ கொள்கைன்னா என்ன கொள்கை தமிழக வெற்றி கழகத்துக்கு இதுவரை நம்ம நீங்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளர் தான் தாசையா, நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம். ஒரு நாளாவது தன்னுடைய பரப்புரை கூட்டத்தில், செயற்குழுவில், பொதுக்குழுவில், பொது பரப்புரை கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை இதுதான், தத்துவம் இதுதான், லட்சியம் ஒரு வார்த்தை கூட வாழ்நாளில் பேசாத ஒரே அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய கட்சியினுடைய சொல்லிட்டீங்க. இப்போதான் 2 ஆண்டுகளை கடந்து எப்பவுமே பரவாயில்லைங்கிற நான் வாழ்நாளில் இன்று வரை தன்னுடைய கொள்கை என்ன, தன் எந்த கட்சியை ஆதரிக்கிறேன், எந்த கொள்கையை நான் பின்பற்றுகிறேன் என்று இன்று வரை யாராலையும் யூகிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு மர்ம மனிதராக இருக்கிற விஜய். அப்போ இவருக்கு என்ன கொள்கைன்னு இவருக்கே தெரியல. பாரதிய ஜனதா கட்சி கொள்கை எதிரின்னு சொல்கிறார்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை என்னன்னாவது சொல்லி இது தமிழ்நாட்டுக்கு எதிரானது, மக்கள் சமூகத்துக்கு எதிரானது, இந்தியாவின் 140 கோடி மக்களுக்கு எதிரானது, இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்துக்கு பாஜகவின் கொள்கை சித்தாந்தம் எதிரானது, அது மக்களை மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் பிரிக்கிறது. எப்போ சொல்லியிருக்கீங்க? இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகமோ விஜயோ சொல்லவே இல்லை. அப்போ இப்போ தனியரசு சொல்லுவது இதை விட கூர்மையாக சொல்லணும், பொறுப்பு விஜய்க்கு இருக்குது. எந்த ஜோசப் விஜய் ஒரு கிறிஸ்துவ மிஷினரியினுடைய கைப்பாவை, இன்னும் கடுமையாக வேறு வார்த்தையை பயன்படுத்தினாங்க, நான் நாகரிகங்கிறதையே சொல்கிறேன், கைக்கூலின்லாம் சொன்னாங்க. அந்த ஜோசப் விஜய் இப்போ எப்படி பாஜக கரூர் சம்பவத்தில் பாதுகாக்குது? எப்படி ஓடோடி வந்து எடப்பாடி பாதுகாக்கிறார்? அப்போ நீங்கள் ஒரு குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டிய நபரை பாதுகாக்கிறது யார்? பாஜகவும் அதிமுகவும். பாஜகவும் அதிமுகவை ஆதரித்து திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவது மட்டும்தான் என்னுடைய ஒரே இலக்கு என்று சொல்லுகிற விஜய் இவர் எந்த கொள்கையை பின்பற்றுகிறார்? பின்னாடி யார் இருக்கிறார்? தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா, அஞ்சலை அம்மா, கரும வீரர் காமராஜர், அவரெல்லாம் கொள்கை தலைவர்னு சொல்கிறீங்கல்ல. இந்த கொள்கை தலைவர்களுடைய கொள்கை என்னன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, இந்த கொள்கையை முதல்ல உங்களுக்கு கடத்தியது திமுக, நீதி கட்சி, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சி அல்லது இந்த தத்துவ இயக்கத்தினுடைய ஆட்சியை அகற்றுவது தான் என்னுடைய முதல் கடமைன்னு சொன்னேன்னா, ஆர்எஸ்எஸ் நாக்பூரினுடைய திட்டத்துக்கு பாஜகவினுடைய மத்திய ஒன்றிய மோடி அமித்ஷா அரசினுடைய அந்த இலக்கு, அந்த குறி, அவர்கள் திமுகவினுடைய ஆட்சியை அகற்றுவது தான் ஒரே இலக்குன்னு சொல்கிறாங்களே, அதே புள்ளியில் விஜய் பயணிக்கிறார்ல. அப்போ நீ விஜய் யாரோட ஆளாக நம்ம பொருத்தி பார்க்கணும்? விஜய் மோடியினுடைய பாஜகவினுடைய கருவி. திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த அரசு, திராவிட மாடல் அரசை, சமூக நீதி அரசை, தமிழ்நாட்டில் இந்தியாவிற்கே ஜனநாயகத்தை பாதுகாக்கிற, மாநில உரிமையை பாதுகாக்கிற, மொழி உணர்வை பாதுகாக்கிற, தேசிய இனங்களின் உரிமையை பாதுகாக்கிற ஒரே ஒரு கருத்தியல் கோட்பாட்டு இயக்கம். 100 ஆண்டுகள் ஆர்எஸ்எஸ்க்கு இணையான ஒரு தத்துவத்தை தாங்கி நின்று களத்தில் மக்களுக்காக பணியாற்றி மக்களுக்கு அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சி உலகத்திலேயே ஐரோப்பா அமெரிக்காவை போல இந்த தாய் தமிழ் மண்ணை செழித்து வளர செய்து மனிதர்கள் இங்கே சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ சாதி கலவரம் இல்லாமல் மத கலவரம் இல்லாமல் தொடர்ந்து இந்த மண்ணில் ஒரு ஆரோக்கியமான அரசியல் நிலவுவதற்கு எந்த கொள்கை, எந்த தத்துவம் காரணமாக இருக்கிறதோ, திமுகவினுடைய தத்துவம். திமுகவின் தத்துவம்னா அது ஸ்டாலினிய தத்துவம். நம்ம இதுக்குள்ளே வந்துடலாம். இப்போது நம்ம இந்த கூட்டணி தொடர்பாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்தியா கூட்டணியோட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பேசுனீங்க. அதுக்கு அடுத்தாற்போல் நம்ம பொதுவெளியில் கூட்டணி தொடர்பாக யாரும் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நம்ம அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது கூட்டணி அமைப்பதில் விஜய்க்கு உள்ள வாய்ப்புகள் என்ன அப்படின்றத நம்ம முதன்மையாக பார்க்குறோம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்போ இப்போ நீங்கள் இப்போ இந்திய கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து யாரும் வெளியேறல. இப்போ வைகோ ஐயாவெல்லாம்
இதுவரைக்கும் களத்தில் வராத அளவுக்கு கூர்மையாக இந்த அரசை தளபதியை முதலமைச்சரை ஆதரிக்கிறார். நேர் இதுவரைக்கும் நான் ஒரு 40 நாட்கள் ஆதரிக்கிறார்கள். அவ்வளவுதான். ஆட்சியில் அதிகாரம், கூட்டணி, ஆட்சி அதிகார பகிர்வுலாம் பேசுறாங்க. காங்கிரஸ் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வருவதை நம்ம பார்க்கிறோம். இல்ல இடையில இருந்தாலும் இருக்கிறார்கள் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல இடையில எடப்பாடி ஐயாவும் எங்க வில்சனெல்லாம் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை விமர்சிக்கிறார்கள், மதிமுக விமர்சிக்கிறதெல்லாம் சொன்னீங்கல்ல. இப்போ எல்லாரும் ஏன் அரசை ஆதரிக்கிறார்கள், முதல்வர் கரத்தை வலுப்படுத்துகிறார்கள். நேர் எதிராக இதுவரைக்கும் விஜயை விமர்சிக்காத பித்தலாட்டக்காரர் விஜய்ன்னு சொன்னது மூத்த அரசியலாளர் எங்கள் ஐயா வைகோ. அப்போ இந்த அளவு அப்போ நான் எங்கள் கருத்துக்கு 40 நாட்கள் தனியரசு தனித்து போராடிய பிறகு இப்போ தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு முதுபெரும் தலைவர், திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் ஐயா வைகோ சொல்கிறார்ல, அப்போ இந்த அணி சிதைக்க முடியாது. இதுதான் நம்ம தலைப்பு. அப்போ நேர் இப்போ கூட்டணி குறித்து நீ யார் வெளியில் பேச வேண்டாம். யார் எடப்பாடி, இந்த கூட்டணியில் யார் இருக்கா? யாரும் இல்லை. அமித்ஷா ஐயா வந்தார், வலிந்து கரத்தை பற்றி கொண்டு உங்களோட கூட்டணியை அறிவித்து போய்விட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய 2026 என்டிஏனுடைய முதல்வர் யாருன்னு கூட வெளிப்படையாக இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா ஐயா அறிவிக்கல. இவர்களாக அறிவித்து கொண்டார் அப்படின்னு இவங்களா சொல்கிறது தான். அமித்ஷா ஐயா சொன்னாரானா இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. ஆனால் எங்கள் வில்சன் மறுப்பார். இதில் இந்த ஒரே ஒரு கட்சி பாஜக மட்டும்தான் எடப்பாடியோடு இருக்குது. எடப்பாடியும் பாஜகவும் சேர்ந்து எந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்களா? ஆனால் எஸ்ஐஆரில் இருந்து எல்லா வகையான அரசியல் களத்தில், சட்டமன்றத்துக்குள்ள, மக்கள் மன்றத்தில், பொது தளங்களில் எல்லாத்துலேயும் திமுக அணி ஒரே மேடையில் எல்லா கட்சி தலைவர்களும் இருந்து ஒரே பார்வையில் பேசுகிறாங்க. அதிமுகவில் பாஜகவுடைய அல்லது எடப்பாடி அதிமுகவில் ஏதாவது ஒரு மேடையை நீ இன்றைக்கி வரைக்கும் பார்த்துருக்குறோமா? அமித்ஷா வந்து இல்லையா பேலஸில் அறிவிச்சிட்டு போனதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு கூட்டத்தில் நான் வரேன் பஸ்ஸில் ஏறி நின்றுப்பார். சில நேரத்தில் நயினார் நாகேந்திர அண்ணன் நின்றுப்பார். அதை சொல்கிறார் நினைக்கிற அண்ணன். போராட்ட களத்தில் நீ எங்கே ஒன்றா நின்னீங்க? நெருக்கடி இருக்கா? வேறு இப்போ தேமுதிக நேற்று பிரேமலதா அந்நியார் சொல்கிறாங்க, இந்த அதாவது நாங்கள் 2026 முடிவெடுப்போம், நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறோமோ அது ஆட்சியில் கூட்டணியில் பங்குன்னு சொல்கிறாங்க. எடப்பாடிக்கு அதில் உடன்பாடு இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சி அது தேமுதிகவின் கருத்து. தேமுதிக ஒரு பிரேயரை முன்வைக்கிறாங்க. அப்படின்னா அது எடப்பாடியுடைய கருத்துக்கு எதிரானது. அந்த கூட்டணி இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஜூனியர் சீனியர் இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியில், அந்த சிக்கல் இருக்குது. வேறு யார் இருக்குது? டாக்டரே இன்றைக்கி நீங்கள் வந்து மதுரை விமான நிலையத்துக்கு பசுமன்னார் பேர் வைக்கணும்னு நீங்கள் போய் தென் மாவட்டத்தை சொல்லிட்டு அன்னைக்கு தப்பிச்சு வந்துட்டார் எடப்பாடி. அதுக்கப்புறம் உங்கள் இந்த பொதுச் செயலாளரோட கருத்து அதில் உறுதியாக இருக்காரா? நம்ம பேசலாம். இந்த நெருக்கடியில் இருக்கிறதுனால அப்போ அதிமுகவுக்கும் கூட்டணியில் உறுதி நிறைய சந்தேகங்களை முன் வச்சிருக்காங்க. அதான் இப்போ விஜய் வருவார் எதிர்பார்த்தாரு. விஜயில் பொதுக்குழுவிலேயே தீர்மானம் போட்டாங்க, எடப்பாடியாவுடைய கனவு பழிக்காது, நாங்கள் வரமாட்டோம். நம்ம பேசலாம். முஸ்தபா ஐயாவோட கூட்டணி கட்சியில் சொல்லிட்டு முதற்கட்ட கருத்துக்களை நான் அதை ஏற்றுக்கிறேன்.